ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 43. தலைப்பு நல்ல குடும்பம். ஆதார வசனம் தியாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3. அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிற நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோட விளக்கப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், சோரா என்கிறதான ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. கணவன் பேர் மனோவா. அவனுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு நாள் ஒரு தூதனானவர் மனோவாவின் மனைவியிடம் பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிற நீ, உனக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தூதன் போன பின்பு வயலில் இருக்க தன் கணவனிடத்தில் ஓடி அவள் சொன்னாள், தேவனுடைய மனுஷன் ஒருவரை நான் எனக்கு தரிசனமானார். ஆகையில் அவர் எங்கிருந்து வந்தார் என்று எனக்கு தெரியாது. அவரும் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை. ஆனால் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு பிள்ளை பிறக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தார் என்று மாத்திரம் சொன்னான். உடனே மனோவா என்ன செஞ்சார்? முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, எனக்கு நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் அனுப்ப வேண்டும், அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஆகையால் கர்த்தர் மனோவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த தூதனை அனுப்பினார், திரும்பவும் அனுப்பினார். அந்த ஸ்திரிக்கு மறுபடியும் அந்த தூதன் ஸ்திரிக்கு தரிசனமானார். அவள் ஓடி போய் தன் புருஷனை அழைத்து கொண்டு வந்தார். புருஷன் வந்தவுடன் முதல் கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா, அதாவது முதல் கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்திரியோடு பேசினவர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், ஆமாம் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது கேள்வி, அதாவது முத கேள்வி, இது ரெண்டாவது கேள்வி, பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். அதற்கு தூதன் சொன்னார், கர்ப்பத்திலே பிள்ளை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கு உன் மனைவி திராட்சரசம், காடி போன்றவைகள் குடிக்கக்கூடாது, மேலும் தீட்டானது ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். கேள்வி 3, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு இந்த கேள்வி தாங்க என்னை உலுக்கினது. ஏன்னா இதுவரை யாரும் தனது ஜெபத்திலோ ஜெபத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டதாக நான் கேள்விப்படலை, பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒன்று செய்வாங்க, சிலர் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க, அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பாங்க, ஊழியக்காராக ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் வளர்ப்புக்கும் அந்த ஒப்பு கொடுத்தது சம்பந்தமே இருக்காது. எல்லாம் தன் இஷ்டத்தின்படி தான் வளர்க்குறார்கள். நாம் கேட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. நாம் கேட்டோமா அப்படின்னா இனி ஒரு சந்ததி கேட்குமா தெரியாது. ஆகையால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.